Vanakkam, I am Deepak Siddharth, founder of RDX. Artwork generation for t-shirts. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து AI இமேஜ் ஜென்ரேஷனில் எப்படி வந்து டிஷர்ட்ஸ்க்கு செஸ்ட் பிரிண்ட் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ பார்க்குறீங்கன்னா இதில் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரீமியம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. பட் ஆனால் இது வந்து ரொம்ப சீப் டு கிரியேட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுப்போம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டில் கிரியேட் பண்ணுற டிசைன்ஸ்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் டைப் பண்ணணும். என்ன மாதிரியான ஸ்டைல் வேணுங்கிறத செலக்ட் பண்ணணும். பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் த டிஷர்ட் என்னன்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இமேஜஸ் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். இப்போ ப்ரீமியம் ஆப்ஷன் போகிறப்போ நீங்கள் ஒரு பேசிக்கான ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு நீங்கள் அதோட ஸ்டைலையும் அதோட பேக்ரவுண்ட் கலரையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இதுவே வந்து உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுத்த பேசிக் ப்ராம்ப்டையே வந்து இன்னும் டீட்டெயில்ட் ஆக்கி ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸாக கொடுக்கும். இப்போ அதையும் நீங்கள் படிச்சு பார்த்து அதில் வந்து எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் மறுபடியும் அதை ரீஜென்ரேட் பண்ணி இன்னும் வேற 3 ப்ராம்ப்டும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் எந்த ப்ராம்ப்டை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து 2 இமேஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எவ்வளோ வந்து குயிக்காக வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகிருக்குன்னு. சரி, இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, இது நல்லா இருக்கு. ஆனால் வந்து இதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கலரை மாற்றணும், இல்லை ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அந்த டெக்ஸ்ட்டை மாற்றணும்னா நீங்கள் இதுலேயே வந்து இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு என்ன மாதிரியான சேஞ்சஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டெக்ஸ்டோட கலரை மாற்றலாம், இல்லைன்னா இந்த டெக்ஸ்டே வந்து வேற ஏதாவது டெக்ஸ்ட் போடலாம். அப்படிங்கிறதையும் நீங்கள் அங்கே என்ன உங்களுக்கு வேணுமோ அதை மென்ஷன் பண்ணிட்டு ரீஜென்ரேட் பண்ணுறப்போ இதில் வர உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அது அப்படியே வந்து அதில் ஜென்ரேட் ஆகி வரும். இப்போ வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க டிசைன். இதை வந்து ப்ராப்ளி உங்களோட கஸ்டமர்ஸ்க்கோ இல்லை பையர்ஸ்க்கு வந்து நீங்க இதோட ஒரு மாக்அப்பா காமிக்கணும்னா அதுக்கு இதை டவுன்லோட் பண்ணி நீங்க போட்டோஷாப் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதுலயே வந்து மாக்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த மாக்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து என்ன கலர் டிஷர்ட், எந்த இடத்துல வந்து உங்களுக்கு மாக்அப் வரணும், மேலேயா கீழேயா, ஃப்ரண்ட் பாக்கெட், ஃப்ரண்ட் சைடா பேக் சைடா, இதை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜென்ரேட் கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த மாக்அப்பும் ஜென்ரேட் ஆகி வந்துடுது. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு ஸ்பேன் ஆஃப் ஒரு 1 மினிட்குள்ள உங்களுக்கு கான்செப்ட், உங்களோட மைண்ட்ல இருந்த கான்செப்ட் வந்து ஒரு டிசைனா ஜென்ரேட் ஆகி ஒரு மாக்அப்பாவும் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து AI இஸ் கெட்டிங் வெரி அட்வான்ஸ்டு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் RDX.ai ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.